Harry Potter and the Half-Blood Prince, Chapter 24, Part 2, Sectum Sempra. ஸ்னேப் சொல்லிட்டு போன வார்த்தையை ஒரு துளி கூட டிசோபே பண்ணணும்னு ஹாரிக்கு அங்கே தோணவே இல்லை. அப்படியே ஸ்லோவாக எந்திரிச்சு நிற்பானா. அவனோட பாடிலாம் ரொம்ப ஷேக் ஆகிட்டுருக்கும். அந்த கீழே அந்த ஈரமான ஃப்ளோரவே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பான். சுற்றி அவன் நிற்கிற இடத்த சுற்றியும் அவ்வளோ பிளட்டாக இருக்கும். மார்னிங் முட்டில் பார்த்து அமைதியாருன்னு சொல்லக்கூட அவனால் முடியல. அது பயங்கரமாக கத்தி கத்தி ஒப்பாரி வச்சுட்ருக்குமா. அது இந்த சீனை என்ஜாய் பண்ணுதுன்னு நல்லாவே தெரிஞ்சுது. ஆனாலும் ஹாரினால் அதை பார்த்து அமைதியாருன்னு சொல்ல முடியல. அவன் அந்தளவுக்கு ரொம்ப நொந்து போய் நின்றுட்டு இருந்தான். ஸ்னேப் 10 நிமிஷம் கழித்து திரும்ப அங்கே வந்துடுவார். பாத்ரூம்குள்ளே வந்துட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வருவாரா. இங்கேருந்து போ அப்படின்னு அவர் மேர்ட்டில் பார்த்து சொல்லுவாரா. மேர்ட்டில் அந்த டாய்லெட் இருக்கும்ல, அதுக்குள்ளே போய் டொம்முன்னு விழுந்து அங்கேருந்து போயிடும். இப்போ அந்த பாத்ரூமே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இதை நான் வேணும்னே பண்ணலை அப்படின்னு ஹாரி வேகமாக சொல்லுவான். அவனோட வாய்ஸ் ஃபுல்லாக அந்த அமைதியாக இருக்கிற பாத்ரூம்குள்ளே எக்கோ ஆகிட்டுருக்கும். இந்த ஸ்பெல் இந்த மாதிரி பண்ணணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுவானா. பட் ஸ்னேப் அவனை இக்னோர் பண்ணிடுவார். அவன் பேசினதை இக்னோர் பண்ணிவிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிடுவார். நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் பாட்டர் அப்படின்னு அவர் குவைட்டாக சொல்லுவார். உனக்கு டார்க் மேஜிக் மேலே இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. யார் உனக்கு அந்த ஸ்பெல்லை டீச் பண்ணது அப்படின்னு அவர் கேட்பாரா. நான் அதை எங்கேயோ ரீட் பண்ணேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். எங்கே அப்படின்னு அவர் கேட்பாரு. அது ஒரு லைப்ரரி புக்கில் அப்படின்னு ஹாரி அவனாகவே ஒரு பொய்யை இன்வென்ட் பண்ணி சொல்லிகிட்ருப்பான். எனக்கு அது பேர் சரியாக ஞாபகம் இல்லை, அந்த புக்கு பேர் சரியாக தெரில அப்படின்னு அவன் ஒரு மாதிரி இழுத்து சொல்லிகிட்ருப்பானா. பொய் சொல்லாது அப்படின்னு ஸ்னேப் சொல்லுவார். ஹாரியோட தொண்டெல்லாம் அப்படியே வறண்டு போயிடும். ஸ்னேப் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதுக்கு முன்னாடி ஹாரி அதை ப்ரிவெண்ட் பண்ணதும் இல்லை. அவனோட மைண்டை வேகமாக பிளாக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். பட் அவனால் முடியவே முடியாது. அவனோட மைண்டுக்குள்ளே ஹாஃப்-பிளட் பிரின்ஸோட அந்த அட்வான்ஸ்டு போர்ஷன் மேக்கிங் புக் இருக்கும்ல, அது நல்லா தெரிஞ்சிட்ருக்குமா. ஸோ அவனால் பிளாக் பண்ணவே முடியாது. என்னன்னு உங்களுக்கு புரியுதா. இப்போ ஸ்னேப் வந்து அக்ளூமன்சி போட்டால் ஹாரி என்ன யோசிச்சுட்ருக்கான், அவன் மைண்டுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு அவர் கண்டுபிடிச்சிடுவார்ல. ஸோ அதனால தான் அவன் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பான் அவனோட மைண்டை பிளாக் பண்ண. தென் அவன் அப்படியே நிமிந்து ஸ்னேப்போட கண்களை பார்ப்பானா. ஸ்னேப் இப்போ நம்ம மைண்டுக்குள்ளே யோசிச்சதை பார்த்துருக்கக்கூடாது அப்படின்னு அவன் பயந்துட்டே தான் பார்ப்பானா. போய் உன்னோட ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வா அப்படின்னு ஸ்னேப் சாஃப்டாக சொல்லுவார். உன்னோட எல்லா ஸ்கூல் புக்ஸையும் சேர்த்து எடுத்துகிட்டு வா, எல்லாத்தையுமே இங்கேவே எடுத்துகிட்டு வா இப்போவே அப்படின்னு அவர் சொல்லுவார். இதுக்கு மேலே எதுவும் ஆர்கியூ பண்ண முடியாதுன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவன் அடுத்த செகண்டே வேகமாக அந்த பாத்ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்துடுவான். ஓடி வந்துட்டுருப்பான். வேகமாக அந்த காரிடோரில் கிரிஃபண்டோர் டவரை பார்த்து ஓடிட்டுருப்பானா. அவன் போகிற வழி ஃபுல்லாக எக்கச்சக்கமாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் நின்றுட்டுருப்பாங்களே. அவங்க ஹாரியை பார்த்து பயங்கரமாக பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவன் மேலே முழுக்க தண்ணியும் ஃபுல்லாக அப்படியே ரத்த கரையுமாக தான் இருக்கும். அப்புறம் யார் பயப்படாமல் இருப்பா. ஸோ எல்லாருமே ஹாரியை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி கத்திட்டு இருப்பாங்க. அங்கங்கே என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் எதையுமே காதில் வாங்க மாட்டான். வேகமாக கிரிஃபண்டோர் டவருக்கு ஓடி வந்துடுவான். ஹாரி பயங்கரமாக அரண்டு போயிருப்பான். ஏதோ அவனோட பாசமான ஒரு பெட்டு இப்போ முரட்டுத்தனமாக ஆன மாதிரி அவனுக்கு இருக்கும். எந்த தைரியத்தில் பிரின்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஒரு மோசமான ஸ்பெல்லெல்லாம் அவரோட புக்கில் எழுதி வச்சுருக்காரு. அண்டு ஸ்னேப் மட்டும் அந்த புக்கை பார்த்தாருனா என்ன ஆகும். கண்டிப்பாக அவர் ஸ்லெகான் கிட்ட அதை சொல்லிடுவார்ல. இந்த வருஷம் ஃபுல்லாக ஹாரி போர்ஷன்ஸில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு ரீசனே இந்த புக்கு தான்ற விஷயத்த ஸ்னேப் கண்டிப்பாக ஸ்லெகான் கிட்ட சொல்லிடுவார்ல அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டுருப்பான். அவனோட வயிறுலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்கும். ஒருவேளை அந்த புக்கை அவர் கான்ஃபிஸ்கேட் பண்ணி இல்லைனா அந்த புக்கை அவர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டாருனா என்ன ஆகும் அப்படின்னு ஹாரி யோசிப்பான். இவ்வளோலானா அந்த புக்கு தானே நமக்கு எல்லாமே டீச் பண்ணுச்சு. அது நமக்கு ஒரு நல்ல கைடாகவும் ஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. அந்த புக்கை அந்த மாதிரி நம்ம விட்டுறவே கூடாது அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு அந்த போர்ட்ரைட் ஹோல் வழியாக ஏறி அந்த காமன் ரூம்குள்ளே வந்து டார்மிட்டரிக்கு போக அந்த படிக்கட்டில் அவன் ஏறிட்டுருப்பானா. அப்போது அந்த படிக்கட்டோட டாப்பில் ரான் நின்றுட்டுருப்பான். நீ எங்கே போயிருந்த, உன் மேலே ஃபுல்லாக என்னது இது ரத்தமா அப்படின்னு ரான் பயங்கரமாக ஷாக் ஆகி ஹாரியை பார்த்து கேட்பானா. எனக்கு உன்னோட புக்கு வேணும் அப்படின்னு ஹாரி வேகமாக மூச்சு விட்டுட்டே சொல்லிட்டு இருப்பான். உன்னோட போர்ஷன் புக் வேணும், வேகமாக எடுத்து என்கிட்ட கொடு அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. பட் உன்னோட அந்த ஹாஃப் பிளட் அப்படின்னு ரான் கேட்டுட்ருப்பானா. அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான்.
ரான் வேக வேகமாக அவனோட பேகுக்குள்ளேருந்து அவனோட அட்வான்ஸ்டு போர்ஷன் மேக்கிங் புக் இருக்கும்ல அதை எடுத்து ஹாரி கிட்ட கொடுப்பான். ஹாரி அதை வாங்கிட்டு வேக வேகமாக கீழே காமன் ரூமுக்கு வந்துடுவானா. காமன் ரூமில் தான் அவனோட ஸ்கூல் பேக் இருக்குமா. அதை எடுத்துட்டு வேக வேகமாக காமன் ரூம்லேருந்து வெளியில் ஓடிட்டு இருப்பான். அங்கே எல்லாருமே காமன் ரூமில் எக்கச்சக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போது கிரிஃபண்டோர் டவருக்கு வந்துடுவாங்களா. அவங்க எல்லாரும் ஹாரியோட இந்த கோலத்தை பார்த்து பயந்து போய் இருப்பாங்க. பட் அவங்க யாரையுமே பார்க்க மாட்டான். அவன் வேக வேகமாக கிரிஃபண்டோர் டவர்லேருந்து வெளியில் வந்து நேராக 7th ஃப்ளோர் காரிடோர் இருக்கும்ல அங்கே போயிடுவான். அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட் இருக்கும்ல அங்கே போய் நின்றுட்டு அந்த செவத்தை பார்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் 3 தடவை நடப்பான். எனக்கு இந்த புக்கை ஹைட் பண்ணுறதுக்கு மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், எனக்கு இந்த புக்கை மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், எனக்கு இந்த புக்கை மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னு 3 தடவை சொல்லிட்டு நடப்பானா. பிளாங்காக தானே இருக்கும் அந்த செவரு. அதை பார்த்து அப்படி சொல்லிவிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துட்டு இப்போ அந்த செவத்தை பார்த்து கண்ணை ஓப்பன் பண்ணுவானா. கண்ணை மூடிட்டே தான் பேசிட்டு அந்த மாதிரி நடந்துட்டு இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா இப்போ ஒரு வழியாக அவனோட கண்ணு முன்னாடி அந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டோட டோர் இருக்கும். ஹாரி அந்த டோரை வேகமாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி பார்ப்பானா. அந்த ரூமை பார்ப்பானா. அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டுருப்பான். என்னதான் அவன் சீக்கிரம் இங்கேருந்து கிளம்பணுன்னாலும் என்னதான் அவன் ரொம்ப பேனிக்காக இருந்தாலும் இப்போ அந்த பாத்ரூமுக்கு திரும்ப போனால் ஸ்னேப் கிட்ட என்ன நடக்கும் அப்படின்னு நினச்சி அவன் ரொம்ப பயந்து போயிருந்தாலும் அவன் கண்ணு முன்னாடி அந்த ரூமில் இருக்கிற விஷயங்களை பார்த்து அவனால் ஆச்சரியப்பட்டு அப்படியே பிரமிச்சு போய் அங்கேருந்து அவனால் நகரவே முடியல. அவன் இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய கேத்தர்டல், இந்த சர்ச்சஸ்லாம் இருக்கும்ல, மிகப்பெரிய சர்ச்சஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ளே நின்றுட்டுருப்பான். அந்த ரூமே அந்தளவுக்கு பெருசாக இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக எக்கச்சக்க ஜாமானாக இருக்கும், எக்கச்சக்க ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். இது வரைக்கும் ஹாக்வர்ட்ஸில் வாழ்ந்துட்டு போயிருப்பாங்களே, நிறைய ஜென்ரேஷன் ஆஃப் ஹாக்வர்ட்ஸ் பீப்புளெலாம் இருக்காங்களே, அவங்களோட நிறையா பொருட்களை இங்கே தான் மறைச்சி வச்சுருப்பாங்க போல் அப்படின்னு ஹாரி நினைப்பான். ஏன்னா அவ்வளோ பொருட்கள் அங்கே இருக்கும். நிறையா அப்படியே சந்தாக போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னா அங்கே நிறையா சோஃபாஸு, நிறையா டேமேஜ் ஆன ஃபர்னிச்சரு, எல்லாத்தையுமே உடஞ்சி போன ஃபர்னிச்சர்லாம் இருக்குமா, அதையும் அங்கே தான் போட்டு வச்சுருப்பாங்களா. அது முழுக்க அப்படியே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகி அப்படியே ஒரு சின்னதாக சந்து போகிற மாதிரி இருக்கும். 1000க்கும் மேலே எக்கச்சக்க புக்ஸாக இருக்கும். கண்டிப்பாக அதெல்லாம் பேன் பண்ணப்பட்ட புக்கு இல்லைன்னா திருடப்பட்ட புக்கு இந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதுவாக தான் இருக்கும்னு ஹாரி நினைப்பான். ஃபேங்க்டு ஃப்ரிஸ்பீஸ்லாம் இருக்கும், உடஞ்சி போன பாட்டில்ஸ்லாம் இருக்கும், அப்புறம் நிறைய போர்ஷன் பாட்டில்ஸ்லாம் இருக்கும், தொப்பி இருக்கும், ஜுவல்லரி இருக்கும், க்ளோக்ஸ் இருக்கும், அப்புறம் ட்ராகன் முட்டையோட ஷெல் இருக்கும்ல, ஓடு, அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். கார்க்டு பாட்டில்ஸ்லாம் இருக்கும், நிறைய துரு பிடிச்சி போன வால்லாம் இருக்கும், ஸ்பாட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ஹெவியாக இருக்கிற இரத்தக்கரை படிஞ்ச ஆக்ஸ்லாம் இருக்கும், கோடாரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இருக்கும். ஹாரி வேக வேகமாக அந்த மறைச்சி வைக்கப்பட்ட புதையல்களாக இருக்கும்ல அதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே ஓடிட்டுருப்பான். அவன் ரைட்டில் திரும்பி போவானா, அங்கே மிகப்பெரிய ஸ்டஃப்டு ட்ரால் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த முன்னாடிலாம் வேட்டையாடுவாங்கள்ல, போய் அனிமல்ஸை வேட்டையாடுவாங்க, அதை அதோட தலை, இந்த மான் தலை, இந்த புலித்தலையெல்லாம் வீட்டில் மாட்டுவாங்க, கேஸ்டல் இல்லாட்டி அவங்களோட மேன்ஷனில். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே நல்லா எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை நல்லா ஸ்டஃப் பண்ணி, அதாவது அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இது பண்ணி வச்சு அதுக்கப்புறமா தான் மாட்டுவாங்க. அதே மாதிரி அங்கே ட்ரோல் இருக்கும்ல, அதையும் இந்த மாதிரி யாரோ வேட்டையாடி இருக்காங்களா என்னென்னு தெரில, அதையும் ஸ்டஃப் பண்ணப்பட்டு அங்கே வச்சுருப்பாங்க. அதை இந்த ரூம் ஆஃப் ரெக்யர்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அங்கே அதெல்லாம் தாண்டி அவன் போயிட்டுருப்பானா. அதுக்கப்புறம் லெஃப்டில் திரும்புவான். அங்கே பார்த்தா ஒரு வேனிஷிங் கேபினெட் இருக்கும். இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை பற்றி ஆர்டர் ஆஃப் ஃபீனிக்ஸ்லேயே ஜேகே ரவுலிங் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெட்டும் ஜார்ஜும் அந்த மாண்டேகி இருக்கான்ல, அந்த ஸ்லிதரின் டீமு, அவனை இந்த வேனிஷிங் கேபினெட்டுக்குள்ளே போட்டு பூட்டி வச்சுருவானுங்க. ரொம்ப நாளாக அவனை காணோன்னு தேடிக்கிட்டு இருப்பாங்களே, அதுக்கப்புறம் அவன் ஒரு பாத்ரூமில் கிடப்பான். ஸோ அந்த வேனிஷிங் கேபினெட் தான் அது. அது முன்னாடி ஹாரி போய் நிற்பானா, அது மேலே யாரோ ஆசிடை ஊற்றுன மாதிரி இருக்கும். ஏன்னா அங்கங்கே அப்படியே கொத்தி கொத்தி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஹாரி அந்த கபோர்டு, அந்த வேனிஷிங் கேபினெட்டை ஓப்பன் பண்ணுவானா. ஆல்ரெடி இதை ஒரு ஹைடிங் பிளேஸாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க போல் அப்படின்னு ஹாரி நினப்பான். ஏன்னா அதுக்குள்ளே ஒரு கூண்டு இருக்கும். அந்த கூண்டுக்குள்ளே ஏதோ ஒன்று செத்து போய் கிடக்கும். ரொம்ப நாள் ஆச்சு போல் அது செத்து போய் என்னன்னு தெரில. ஏன்னா அதோட எலும்பு கூடு மட்டும்தான் இருக்கும். அந்த எலும்பு கூட பார்த்தா அதுக்கு 5 கால் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி வேகமாக அவனோட ஹாஃப் பிளட் பிரின்ஸ் புக் இருக்குல்ல, அதை எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அந்த டோரை சாத்திடுவான்.
அப்படியே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நகராமல் அங்கவே நின்றுட்டுருப்பான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக ஹார்ட் பீட் பயங்கரமாக துடிச்சிட்ருக்கும். அப்படியே சுற்றி சுற்றி எக்கச்சக்கமாக அங்கே ஆப்ஜெக்ட்ஸாக குமிச்சு போட்டு வச்சுருப்பாங்களே, அதை சுற்றி சுற்றி பார்ப்பான். இவ்வளோ இதுக்குள்ளே திரும்ப வந்து நம்மளால் இந்த புக்கை கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு அவன் யோசிப்பான். அங்கே பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருக்கிற ஒரு வயசான மந்திரவாதியோட ஒரு குட்டி சின்ன சிலை மாதிரி ஒன்று இருக்குமா. அந்த சிலையோட மண்டையில் அங்கே ஒரு தூசி படிஞ்ச ஒரு விக்கு மாதிரி இருக்கும். அதை வச்சு டார்னிஷ் ஆகி போயிருக்கிற ஒரு டியாரா மாதிரி இருக்குமா. டியாரானா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன், ஒரு குட்டி க்ரௌன் மாதிரி. ஸோ அதையும் எடுத்து அந்த விக்கு மேலே வச்சு அந்த சிலையை இப்போ அவன் அந்த புக்கை உள்ளுக்குள்ளே வச்சான்ல ஒரு கேபினெட்டுக்குள்ளே, அந்த கேபினெட்டுக்கு மேலே வச்சுருவான். ஏன்னா அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால அவன் அதை வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து வேக வேகமாக வெளியில் வந்துடுவான். கதவை சாத்திடுவானா. இப்போ திரும்ப அந்த செவரு முழுக்க அப்படியே பிளாங்காக அந்த கல் மட்டும்தான் இருக்கும், அந்த டோரே இருக்காது. தென் வேக வேகமாக அங்கேருந்து அந்த பாத்ரூம் இருக்கிற ஃப்ளோருக்கு ஓடிக்கிட்டு இருப்பான். அந்த பாத்ரூமுக்கு போகிறதுக்காக அவன் வேக வேகமாக ஓடிட்டுருப்பானா. போகிற வழியிலேயே ரானோட புக் இருக்கும்ல, அதை எடுத்து அவனோட பேக்குள்ளே வச்சுருவான். அடுத்த நிமிஷம் அவன் அந்த பாத்ரூமுக்கு வந்துடுவானா. அந்த பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போவான். ஸ்னேப் அந்த பேகை கொடுன்னு அவரோட கையை மட்டும் அசைச்சு கேட்பார். வாயெல்லாம் திறந்து பேச மாட்டார், கையை மட்டும் ஆட்டுவாரா. ஹாரி அந்த பேகை எடுத்து ஸ்னேப் கிட்ட கொடுப்பான். அவனுக்கு இப்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஹார்ட் துடிச்சிட்ருக்கும், பயங்கரமாக வலிக்கும். ஒவ்வொரு புக்காக ஸ்னேப் அந்த பேக்குள்ளேருந்து வெளியில் எடுத்து ஒவ்வொரு புக்கையும் எக்ஸாமைன் பண்ணிகிட்ருப்பாரு. இப்போது லாஸ்ட்டாக இருக்கிறது போர்ஷன் புக் தான். போர்ஷன் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அதை கேர்ஃபுல்லாக உத்து பார்த்துட்டு, இது உன்னோட அட்வான்ஸ்டு போர்ஷன் மேக்கிங் புக்கா பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஸ்டில் அவனுக்கு பயங்கரமாக மூச்சு வாங்கிட்டுருக்கோம். நீ ஷோராக தான் சொல்கிறியா பாட்டர், இது உன்னோட தானா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஃப்ளோரிஷ் அண்ட் ப்ளோட்ஸ் கடையிலேருந்து உனக்காக இந்த அட்வான்ஸ்டு போர்ஷன் மேக்கிங் புக்கை தான் நீ பர்ச்சேஸ் பண்ணியா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆமாம் அப்படின்னு ஹாரி ஃபர்மாக சொல்லுவான். அப்போது எதுக்காக இந்த புக்கோட ஃப்ரண்ட் கவரில் ரூனில் வேஸ்லிப்னு எழுதியிருக்கு அப்படின்னு அவர் கேட்பாரா. ஹாரிக்கு அப்படியே மூச்சே விட முடியாது, ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருவான். அது என்னோட நிக்நேம் அப்படின்னு அவன் சடனாக டக்குன்னு சொல்லிடுவான். உன்னோட நிக்நேமா அப்படின்னு ஸ்னேப் திரும்ப ரிப்பீட் பண்ணுவார். ஆமாம், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நிக்நேம்னா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் சொல்லிவிட்டு ஹாரியோட கண்களை நல்லா உத்து பார்ப்பாரா. ஹாரி அவரோட கண்ணை பார்க்காம அவாய்ட் பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணு, உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணுன்னு ஹாரி அவன் மைண்டுக்குள்ளேயே சொல்லிகிட்ருப்பான். பட் இது வரைக்கும் அவன் அந்த மைண்டை க்ளோஸ் பண்ணுறத ஒழுங்காகவே லேர்ன் பண்ணலைல, அக்ளூமென்ஸை ஒழுங்காகவே லேர்ன் பண்ணலைல. நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு தெரியுமா பாட்டர் அப்படின்னு ஸ்னேப் இப்போது ரொம்ப குவைட்டாக பேசுவார். ஐ திங்க் நீ ஒரு பொய்க்கோழி, நீ ஒரு ஏமாத்துறவன். ஸோ இந்த டேர்ம் முடிகிற வரைக்கும், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் எல்லா சாட்டர்டேவும் நீ என் கூட டிடென்ஷனில் இருக்கணும். அதை பற்றி நீ என்ன நினைக்கிற பாட்டர் அப்படின்னு அவர் கேட்பாரா. நான் அதுக்கு அக்ரி பண்ணலை சார் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. ஸ்டில் ஸ்னேப்போட கண்ணை அவன் பார்க்கவே மாட்டான். உன்னோட டிடென்ஷன்ஸ்க்கு அப்புறம் நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறன்றதை நம்ம பார்க்கலாம் பாட்டர். சாட்டர்டே மார்னிங் 10 o'clock பாட்டர் என்னோடய ஆஃபீஸில் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. பட் சார் அப்படின்னு ஹாரி ரொம்ப டெஸ்பரேட்டாக கேட்பான். கியூடிச்சோட லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு அவன் கேட்பானா. 10 o'clock அப்படின்னு ஸ்னேப் குசு குசுன்னு சொல்லிட்டு நல்லா ஈன்னு அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுவார். அவரோட பல்லு முழுக்க மஞ்சள் கலரில் இருக்கும். புவர் கிரிஃபண்டோர், இந்த வருஷம் என்ன 4வது பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து அந்த பாத்ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போயிடுவார். ஹாரி மட்டும் அங்கே தன்னந்தனியாக நின்றுட்டுருப்பான். அவனுக்கு அவ்வளோ மோசமாக ஃபீல் ஆகும். ரொம்ப அவன் சிக்காக ஃபீல் பண்ணுவான். ரொம்ப மோசமாக அவன் ஃபீல் பண்ணிகிட்ருப்பான். 1 மணி நேரம் கழித்து இப்போது காமன் ரூமில், நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். விடு ஹெர்மாயினி அப்படின்னு ரான் கோவமாக சொல்லிகிட்ருப்பான். ஹெர்மாயினி, ஜின்னி, ரான் இவங்க 3 பேர்கிட்டையும் ஹாரி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிருப்பானா. ஆனால் அவன் சொல்லணுன்னே அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்குள்ளே கோட்டைக்குள்ளே இருந்த எல்லாத்துக்குமே இந்த நியூஸ் பரவிருச்சு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம மோர்னிங் மெட்டல் இருக்குல்ல, அது கோட்டைக்குள்ளே இருக்கிற எல்லா பாத்ரூம்குள்ளேயும் போய் ஹாரி அங்கே ஸ்னேப் கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பஞ்சாயத்தை முடிச்சுட்டு ரூம்குள்ளே காமன் ரூமுக்கு வர்றதுக்குள்ளே எல்லாருக்கிட்டேயுமே இந்த ஸ்டோரியை பரப்பி விட்டுரும். பான்சி பார்க்கின்சனும் ஹாஸ்பிட்டல் விங்குக்கு போய் மேல்ஃபாயை பார்த்துட்டு வந்திருக்குமா. ஸோ அதுவும் ஹாரியை பற்றி ரொம்ப தப்பாக ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணி எல்லாருக்கிட்டேயுமே பரப்பி விட்டுட்ருக்கோம். அண்ட் ஸ்னேப்பும் எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் ப்ரிசைஸாக என்ன நடந்துச்சுன்ற விஷயத்த சொல்லி வச்சுருப்பாரு.
ப்ரொஃபஸர் மெகானகல் உடனே ஹாரியை காமன் ரூம்லேருந்து அவங்க ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு 15 நிமிஷம் அவனை வச்சு செஞ்சுருப்பாங்க. இந்த வேலையை நீ பார்த்ததுக்கு உன்னை ஸ்கூலை விட்டு எக்ஸ்பெல் பண்ணாததே ரொம்ப பெரிய ஆச்சரியம். உனக்கு இருக்கிற லக்கு தான் அது. ஸ்னேப் இந்த டேர்ம் முடிகிற வரைக்கும் எல்லா சாட்டர்டேவும் உனக்கு டிடென்ஷன் கொடுத்துருக்குறத ஹோல் ஹார்ட்டடாக நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லி ஹாரியை திட்டி விட்டுருப்பாங்க. நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த பிரின்ஸ் ஆள்கிட்ட ஏதோ ஒன்று தப்பாக இருக்குன்னு அப்படின்னு ஹெர்மாயினி காமன் ரூமில் இருக்கும்போது ஹாரி கிட்ட சொல்லிட்டு இருக்குமா. அதனால அதோட வாயை கண்ட்ரோலே பண்ண முடியாது. அண்ட் நான் சொன்னதும் கரெக்டாக தான் இருக்குது பாத்தியா அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. இல்லையே அப்போல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு ஏற்கனவே ஹெர்மாயினி கொடுத்துட்ருக்கிற லெக்சர் ரொம்ப தலைவலியை ஏற்படுத்திட்டு இருக்குமா. இதில் சாட்டர்டே அவனால் கியூடிச் விளையாட முடியாதுன்ற விஷயத்த கியூடிச் டீம் கிட்ட அவன் சொன்ன உடனே அவங்க எல்லாருமே ஹாரியை பார்த்து முறைச்சிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. எரிச்சலாக அவனை பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அது அவனுக்கு கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டிருக்கும். அவன் ஜின்னியை நிமிந்து பார்க்கவே மாட்டான். கண்டிப்பாக அவன் நம்ம மேலே கோவமாக இருப்பா, இல்லைனா டிசப்பாயிண்ட் ஆகிருப்பா அப்படின்ற மாதிரி அவனுக்கு பயம் இருக்கும். வர சாட்டர்டே நீ தான் சீக்கிரம் விளையாட போகிற, நம்ம டீமுக்கு திரும்ப டீன் வரட்டும், அவன் அவனோட பிளேஸ் சேசரை விளையாடட்டும் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நம்ம டீம் மட்டும் அந்த கியூடிச் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஜின்னியும் டீனும் திரும்ப பேட்சப் ஆயிடுவாங்களோ அப்படின்லாம் ஹாரிக்கு தோணும். அதை நினைக்கும் போதே அவனுக்கு அப்படியே ஒரு ஐஸ் கட்டியாக இருக்கிற ஒரு கத்தியை வச்சு குத்துற மாதிரி இருக்கும். ஹாரி, ஸ்டில் எப்படி உன்னால் அந்த புக்குக்கு வக்காலத்து வாங்க முடியுது, அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல் அப்படின்னு ஹெர்மாயினி பேசிகிட்டே இருக்குமா. தயவு செஞ்சு அந்த புக்கை பற்றி பேசுகிறத நிறுத்துறியா ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி எரிச்சலாக சொல்லிட்டு இருப்பான். பிரின்ஸ் அதை சும்மா தான் ஒரு கார்னரில் எழுதி வச்சுருந்தாரு. யாரையும் அதை யூஸ் பண்ணுங்கன்னு அட்வைஸ்லாம் பண்ணலை. மேபி அவர் மேலே யாராவது இந்த ஸ்பெல்லை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அவர் அதை நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. என்னால் அதை நம்பவே முடியல, நீ சீரியஸாக அதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஹெர்மாயினி கத்திக்கிட்டு இருக்குமா. நான் பண்ணதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணலை, நான் அதை நினச்சி வருத்தம் தான் படுறேன். அதுவும் எனக்கு எக்கச்சக்கமாக டிடென்ஷன் கொடுத்துருக்காங்கன்றதுக்காகலாம் நான் வருத்தப்படலை. உனக்கு நல்லாவே தெரியும், அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். ஈவன் மேல்ஃபாய் மாதிரி ஆள் மேலேயும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். பட் அதுக்காக நீ பிரின்ஸ் எல்லாம் இதில் ப்ளேம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்லாம் அவர் எழுதி வைக்கல. சும்மா அந்த ஸ்பெல்லை ஒரு ஓரத்தில் எழுதி வச்சுருந்தாரு, நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தாரு, அவ்வளோதான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன பேசிகிட்டு இருக்க, அப்போது நீ திரும்ப போய் அந்த புக்கை அப்படின்னு ஹெர்மாயினி கேட்டுட்டு இருக்குமா. ஆமாம், அந்த புக்கை போய் நான் எடுக்க தான் போகிறேன் அப்படின்னு ஹாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். இங்கே பாரு, பிரின்ஸ் மட்டும் இல்லைனா என்னால் அந்த ஃபெலிக்ஸ் ஃபெலிசஸை வின் பண்ணியிருக்கவே முடியாது. ரானுக்கு பாய்சன் ஆடும்போது என்னால் அவனை காப்பாற்றிருக்கவே முடியாது. அண்ட் என்னால் எப்போவுமே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. ஓ, போர்ஷன்ஸில் நீ எவ்வளோ புத்திசாலின்ற ரெப்புடேஷனை உன்னால் வாங்கியிருக்கவே முடியாது அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லிட்டு இருக்கோம். இதை விட்ரியா ஹெர்மாயினி அப்படின்னு ஜின்னி இப்போ சொல்லுமா. ஹாரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆயிரும். என்னடா ஜின்னி நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு நிமிர்ந்து பார்ப்பான். ஹாரி சொன்னதை கேட்டியா இல்லையா, மேல்ஃபாய் ஹாரி மேலே மன்னிக்க முடியாத சாபத்தை போட ட்ரை பண்ணியிருக்கான். நல்ல வேலைக்கு ஹாரி அதுக்கு முன்னாடியே மேல்ஃபாய் மேலே இந்த ஸ்பெல்லை போட்டு மேல்ஃபாயை ஸ்டாப் பண்ணியிருக்கான்னு நீ நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. அஃப்கோர்ஸ் ஹாரி மேலே அவனால் அந்த கர்ஸை போட முடியலன்னு எனக்கு இப்போ நிம்மதியாக தான் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. பட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி காயப்பட்ட மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அந்த செக்டம் செம்ப்ரா ஸ்பெல்லை போட்டது நல்லதுன்னு நீ சொல்லக்கூடாது ஜின்னி. அது அவனை இப்போ எங்கே வந்து நிறுத்தியிருக்கு பாரு. அண்ட் நான் இதை பற்றியும் யோசிச்சுட்டு இருந்தேன், உங்களோட கியூடிச் மேட்சோட சான்சஸ் இப்போ அப்படின்னு ஹெர்மாயினி பேசிகிட்டு இருக்குமா. ஓ, கியூடிச்சை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன்னு தயவு செஞ்சு நீ நடிக்காத ஹெர்மாயினி, நீ தான் தேவையில்லாமல் உன்னை எம்பாரஸ் பண்ணிப்பா அப்படின்னு ஜின்னி சொல்லுமா. ஹாரியும் ரானும் அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருப்பாங்க. ஹெர்மாயினியும் ஜின்னியும் எப்போவுமே நல்லா ஜெல்லாயிருவாங்க, நல்லா க்ளோஸாக இருப்பாங்க, ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க 2 பேருமே கையை கட்டிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. மூஞ்சை பார்க்காம அவ்வளோ கோவமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. ரானுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாது. அவன் முன்னாடி ஒரு புக் இருக்குமா, ரேண்டமாக அதை எடுத்து அவனோட மூஞ்சை மறைச்சிட்டு அதை ரீட் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஹாரிக்கு இந்த திட்டு தேவைதான்னு அவனுக்கே நல்லாவே தெரியுது. பட் ஸ்டில் ஜின்னி வந்து இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இவ்வளோ ஒரு வேதனையிலையும் அவனுக்கு ஜின்னி இங்கே சப்போர்ட் பண்ணது அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக சந்தோஷத்தை தான் கொடுத்துச்சு. ஆனால் அவனோட சந்தோஷம் அடுத்த நாள் வரைக்கும் நீடிக்கலை. நெக்ஸ்ட் டே ஃபுல்லுமே எல்லா ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸும் ஹாரியை பார்க்கும் போதெல்லாம் அவனை ரொம்ப தப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, திட்டிகிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் கிரிஃபண்டோர் கியூடிச் டீமில் இருக்கிறவங்களும் ஹாரி மேலே பயங்கர கோவமாக இருப்பாங்க. இப்படி நம்ம கேப்டனே இந்த சீசனோட லாஸ்ட் மேட்ச்சில் விளையாடாமல் பேன் ஆகிட்டு வந்து நின்றுட்டுருக்கான் அப்படின்னு பயங்கர கோவத்தில் இருப்பாங்க. சாட்டர்டே மார்னிங் வந்துருமா, பேசாமல் ஃபெலிக்ஸ் ஃபெலிசஸை குடிச்சாவது நம்மளால் கியூடிச் பிச்சுக்கு போக முடியுமா அப்படின்னு ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா ஹோல் ஸ்கூலே எல்லாரும் அந்த தொப்பி, அந்த இது ஃப்ளாக், இந்த சப்போர்ட் பண்ணுவாங்கள்ல ஒவ்வொரு டீமுக்கும், அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவ்வளோ ஆரவாரமாக
கியூடிச் பிச்சுக்கு போயிட்டுருப்பாங்க. பட் ஹாரினால் மட்டும் போக முடியாது. ஏன்னா இன்றைக்கி அவனுக்கு டிடென்ஷன் இருக்குல்ல. ஹாரி நேராக ஸ்னேப்போட ஆஃபீஸ்க்கு போவானா. எப்பவும் போல் அந்த ஆஃபீஸே ரொம்ப அன்பிளசண்ட்டாக இருக்கும். பாட்டர் வந்துட்டியா அப்படின்னு ஸ்னேப் ஹாரியை பார்த்து சொல்லுவார். இந்த பழைய ஃபைல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு மிஸ்டர் ஃபில்ச் தேடிட்டு இருந்தார் அப்படின்னு ஸ்னேப் சாஃப்டாக சொல்லுவார். ஹாக்வர்ட்ஸில் இதுக்கு முன்னாடி தப்பு பண்ணிட்டு இருந்தவங்களோட ரெக்கார்ட்ஸ் அண்ட் அவங்க அதுக்கு வாங்கின பனிஷ்மெண்ட்ஸ், இதில் இருக்கிற இங்கெல்லாம் அப்படியே ஃபெயிண்ட் ஆயிடுச்சு அண்டு நிறையா கார்ட்ஸை எலி கடிச்சு வச்சுருக்கு. ஸோ நீ இதை எல்லாத்தையுமே இதில் இருக்கிற எல்லா க்ரைம்ஸ் அண்ட் பனிஷ்மெண்ட்ஸை புதுசாக நீ காப்பி பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அண்ட் அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இருக்கணும். அது எல்லாத்தையுமே நீ காப்பி பண்ணிவிட்டு இந்த பாக்ஸஸ்குள்ளே ரீப்ளேஸ் பண்ணி வச்சிரு. நீ இது எதுக்குமே மேஜிக் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஆனால் அவனால் அந்த ப்ரொஃபஸருன்ற வார்த்தையை சொல்லவே முடியாது. பல்ல கடிச்சிட்டு சொல்லிகிட்டு இருப்பான். நீ இப்போது இந்த பாக்ஸ் 1012 அந்த 1056 வரை இருக்குல்ல, அதில் இருக்கிறத நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணு. ஏன்னா அதில் உனக்கு தெரிஞ்ச ஃபெமிலியரான நேம்ஸ்லாம் வரும். ஸோ உனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்ல இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு இதோ நீயே பாரு அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸோட டாப்பில் ஒரு கார்டு இருக்குமா, அதை உள்ளுக்குள்ளேருந்து எடுப்பாரா. ஜேம்ஸ் பாட்டர் அண்ட் சிரியஸ் பிளாக் பெட்ரம் ஆப்ரே மேலே இல்லீகலாக ஹெக்ஸ் போட்டதுக்கான பனிஷ்மெண்ட். ஆப்ரேயோட மண்டை நார்மல் சைஸை விட 2 மடங்கு பெருசாயிருச்சு. டபுள் டிடென்ஷன் அப்படின்னு ஸ்னேப் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுக்கிட்டே அதை ரீட் பண்ணுவாரா. என்னதான் அவங்க 2 பேரும் இந்த உலகத்தை விட்டு மொத்தமாக போயிட்டாலும் அவங்க பண்ண இந்த கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸோட ரெக்கார்ட்லாம் இங்கே இருக்கிறது உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக தானே இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஹாரிக்கு அப்படியே பத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கும். அவனோட வயிறு முழுக்க பாயில் ஆகுற மாதிரி இருக்கும். அவன் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு அவனோட நாக்கை கடிச்சிட்டு அங்கே இருக்கிற பாக்ஸ் அவன் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு அப்படியே அங்கே உட்காந்துருவான் அமைதியாக. என்னோட ஒரு அன்பாப்புலரான ஒப்பீனியன் சொல்கிறேன். இது வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். நிறையா பேர் சொல்லுவாங்க கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் பார்த்தவங்க, இந்த ஸ்டோரியோட கிளைமேக்ஸ் பார்த்தவங்க வந்து ஸ்னேப் ரொம்ப நல்லவர், அவர் இவ்வளோ நாளாக ஹாரியை காப்பாற்றிட்டு தான் இருந்திருக்காரு அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஓகே ஃபைன் தான். பட் ஸ்டில் ஸ்னேப் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவர்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஹாரி ஒரு சின்ன பையன், அவன் சின்ன பையன் தானே, அவனுக்கு இப்போ 16 வயசு தான் நடக்குது. அதுவும் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணும்போதெல்லாம் அவனுக்கு வெறும் 11 வயசு தான். இந்த ஸ்னேப் ஹாரியை போட்டு பாடாக படுத்தி எடுத்துகிட்டு இருப்பாரு. நம்ம எத்தனை கிளாஸில் பார்த்துருக்கோம். எல்லா போர்ஷன் கிளாஸ்லேயுமே ஹாரியை போட்டு அவ்வளோ ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக புள்ளி பண்ணிகிட்ருப்பாரு. ஹாக்வர்ட்ஸில் மேல்ஃபாய் தான் மிகப்பெரிய புள்ளி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்னேப் தான் ஒரு மிகப்பெரிய புள்ளி. அவர் ஹாரியை மட்டும் இல்லை, நெவிலையும் இப்படி தான் ரொம்ப மட்டம் தட்டி ரொம்ப அவன் ஏற்கனவே ஒரு பயந்த சுபாவம் இருக்கிற பையன், ஒரு ஷையான பர்சன். அவனையும் இப்படி தான் போட்டு ரொம்ப மட்டம் தட்டிகிட்டே இருப்பார். எல்லாரும் முன்னாடியும் அவனை ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பார். நம்ம அதெல்லாம் எத்தனை தடவை பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஹாரியும் போட்டு வச்சு செஞ்சுட்டே இருப்பார். அவருக்கு வந்து என்னதான் ஹாரியோட அப்பா வந்து இப்படி இருந்தனால தான் அவர் வந்து இப்படி இருக்கார், அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இன் பர்சனாகவே ஸ்னேப் அப்படி தான். அவர் வந்து மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் அவர் அந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவார். ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டுமே சொல்லுவாங்க, ஜார்ஜ் அண்ட் ஃப்ரெட்டையும் அப்படி தான் வச்சு செஞ்சுட்டே இருப்பார். மோஸ்ட்லி எல்லாருமே அவர் அப்படி தான் வச்சு செய்வார். ஹாரியை ரொம்ப டாண்ட் பண்ணுவார். ஒரு ஸ்கூல் டீச்சர் பண்ணுற வேலையா, நம்ம ஸ்கூல் படிக்கும் போது இப்படி நம்மளை போட்டு ஒரு டீச்சர் பாடாக படுத்தி எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஒரு மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் படி ஸ்னேப் வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதுங்க. ஹாக்வர்ட்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு புள்ளி ஸ்னேப் தான். நான் ஏன் அவர் ரொம்ப நல்லவர்லாம் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு ஐ திங்க் உங்களுக்கு அடுத்த சாப்டர்லேயே தெரிய வரும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கிளைமேக்ஸ்லேயும் நிறையா தெரிய வரும். ஏன்னா அவர் உண்மையாகவே ஹாரியை வந்து ஹாரியோட அம்மாக்காக மட்டும்தான் அவனை காப்பாற்றவே செஞ்சுருப்பார். மித்தபடி அவருக்கு வேறு எதை பற்றியும் கவலையே இல்லைங்க. அவர் வந்து ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், வால்டமோர்ட் கிட்ட தான் போய் ஜாயின் பண்ணியிருப்பார். ஆனால் நான் எதையும் இப்போ சொல்லலை. பட் என்னோட அன்பாப்புலரான ஒப்பீனியன் இதுதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹாரி இப்போ அந்த டாஸ்க்கை பண்ண ஆரம்பிச்சிடுவானா? அவன் நினச்சது மாதிரியே அந்த டாஸ்க் ரொம்ப யூஸ்லெஸ்ஸாக போரிங்காக தான் இருந்தது. ஆனால் ஸ்னேப் கரெக்டாக பிளான் பண்ணியிருப்பார். ஏன்னா அந்த பாக்ஸ் ஃபுல்லாக சிரியஸும் அவங்க அப்பா பண்ண சேட்டைகளும் அதுக்கு அவங்க வாங்கின பனிஷ்மெண்ட்டாக தான் எக்கச்சக்கமாக இருக்கும். நிறையா கார்ட்ஸில் அவங்க 2 பேரோட பேர் தான் சேர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் அக்கேஷ்னலி அப்பப்போ ரீமஸ் லூப்பின் பேரும் பீட்டர் பெட்டிக்ரூ பேரும் சேர்ந்து ஒரே கார்டில் வந்துட்டுருக்கோம். அப்பப்போ 4 பேரும் ஏதாச்சும் சேட்டை பண்ணியிருப்பாங்களா, அதுக்கு அவங்க வாங்கின பனிஷ்மெண்ட் பற்றிலாம் நிறையா எழுதி அவங்க என்னென்ன அஃபென்ஸ் பண்ணாங்க எல்லாம் எழுதி நிறையா கார்ட்ஸ் இருக்குமா, அதெல்லாம் ஹாரி உட்காந்து காப்பி பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருப்பான்.
வெளியில் மேட்ச்சில் வேற என்ன நடக்குதுன்னு ஹாரிக்கு சுத்தமாக தெரியல. மேட்ச் கண்டிப்பாக இந்நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுவும் இன்னைக்கு ஜின்னியும் ஜோவும் அவங்க 2 பேத்துக்கும் அகேன்ஸ்டாக விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் தானே அவங்க அந்த டீமோட சீக்கர்ஸாக இருக்காங்க. ஜின்னி கிரிஃபண்டோரோட சீக்கராக இருக்கும், சோ வந்து ராவன்க்ளாவோட சீக்கராக இருக்கும். ஸோ ஹாரி யோசிச்சுட்டே இருப்பான், எப்படா நம்ம வெளியில் போக, எப்படா நம்ம போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பானா. டைம் எக்ஸ்ட்ரீமாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அந்த ரூமில் ஒரு பெரிய கிளாக் இருக்குமா, அதை நிமிந்து பார்த்துட்டே இருப்பான். பார்த்தா அவன் ரொம்ப நேரமாக உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 1/2 hour தான் போன மாதிரி இருக்கும். அப்படியே ஹாரி யோசிப்பான், ஒருவேளை இந்த ஸ்னேப் அந்த கிளாக்கு ஏதாச்சும் மந்திரம் போட்டு டைம் ஸ்லோவாக மூவ் ஆகுற மாதிரி பண்ணி வச்சுருக்காரா அப்படின்லாம் அவன் யோசிப்பான். ஏன்னா கண்டிப்பாக 1/2 hour ஆயிருக்க சான்ஸே கிடையாது. எவ்வளோ நேரம் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இப்படியே ஒரு 1/2 மணி நேரம் போகும், 1 மணி நேரம் போகும், அடுத்து 1.5 மணி நேரம் போகும். ரொம்ப டெட் ஸ்லோவாக மூவ் ஆகிட்ருக்கும். ஹாரியோட வயிறுலாம் ஒரு மாதிரி சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு பயத்தில், என்ன நடந்திருக்கும் கியூடிச் மேட்ச்சில் அப்படின்னு. ஹாரி அவனோட டாஸ்க்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஸ்னேப் எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்து அவரோட வேலையை பார்த்துட்ருப்பாரா. ஹாரி நிமிந்து திரும்பவும் அந்த கிளாக்கை பார்ப்பான். பார்த்தா இப்போ 1:10 ஆயிருக்கும், 1:10 ஆயிருக்குமா. ஸ்னேப்பும் பார்ப்பாரா. போதும் ஹாரி பாட்டர் அப்படின்னு அவர் கோல்டாக சொல்லுவார். எவ்வளோ முடிச்சு வச்சுருக்கன்னு மார்க் பண்ணி வச்சுக்கோ, நெக்ஸ்ட்டு சாட்டர்டே 10 o'clock அதை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வேகமாக அவன் முடிச்சு வச்சதெல்லாம் அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு திரும்பி பார்க்காம வேகமாக அந்த ரூம்லேருந்து ஓடிடுவான். ஏன்னா ஸ்னேப் மனசை மாதிரி திரும்ப உட்கார வச்சுருவாரோன்னு அவனுக்கு பயம். ஸோ வேகமாக அங்கேருந்து ஓடிடுவான். அவன் கிரேட் ஹால்கிட்ட ஓடி வரும்போது கிரேட் ஹாலுக்குள்ளே ஒரே கூட்டமாக இருக்குமா. பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பயம், ரொம்ப தயங்குவான். நம்ம கிரிஃபண்டோர் டவருக்கே போயிடுவோன்னு சொல்லிட்டு அவன் நேராக கிரிஃபண்டோர் டவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா எப்போவுமே கிரிஃபண்டோர் டீம் வந்து மேட்சை ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி கிரிஃபண்டோர் காமன் ரூமில் தான் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால அவன் வேகமாக அங்கே போயிடுவானா. அங்கே இருக்கிற போர்ட்ரேட் வோலில் எப்பவும் போல் ஃபேட் லேடி உட்காந்துருப்பாங்களா. இவன் போய் பாஸ்வேர்டை சொல்லுவான், கியூட் ஏஜிஸ் அப்படின்னு. கியூட் ஏஜிஸ்ன்றது ஒரு லாட்டின் வார்த்தை. அதுக்கு மீனிங் என்னென்னா எப்படி போகுது, எப்படி இருக்கீங்க, என்ன எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி ஹவுட்ஸ் கோயிங் அப்படின்னு கேட்போம்ல. ஸோ அந்த மாதிரி அதை தான் அவங்களோட பாஸ்வேர்டாக வச்சுருப்பாங்களா. இவன் போன உடனே கியூட் ஏஜிஸ் அப்படின்னு சொல்லுவானா. நம்ம ஃபேட் லேடியோட எக்ஸ்ப்ரெஷனை ரீட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஹாரிக்கு நம்ம டீம் வின் பண்ணிடுச்சா என்னன்னு தெரில. பட் ஃபேட் லேடியோட முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் அவன் வேகமாக வருவானா. ஆனால் ஃபேட் லேடியோட எக்ஸ்ப்ரெஷனை அவனால் ரீட் பண்ணவே முடியாது. ஸோ இவன் கியூட் ஏஜிஸ் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளுக்குள்ளே போனேன்னே நீயே பாப்பா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. சொல்லிவிட்டு அந்த கதவை ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கதவை ஓப்பன் பண்ண உடனே உள்ளுக்குள்ளேருந்து பயங்கரமாக சத்தம் எக்ஸ்ட்ரீமாக வெளியில் கேட்டுட்ருக்கும். இவன் வேகமாக அந்த போர்ட்ரேட் ஹோல்குள்ளே ஏறி உள்ளே போவானா. ஹாரி அந்த ஹோல்குள்ளே பார்த்த உடனே அங்கே இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஹாரி ஷாக் ஆயிடுவான். சரியாக கத்தி அவனை நிறையா பேர் அந்த ஹோல்குள்ளேருந்து வெளியில் பிடிச்சி இழுத்துட்ருப்பாங்க, அந்த ரூம்குள்ளே இழுத்துட்ருப்பாங்க, காமன் ரூம்குள்ளே. நம்ம வின் பண்ணிட்டோம் ஹாரி அப்படின்னு ரான் வேகமாக ஓடி வருவான். அவனோட கையில் பெரிய சில்வர் கப் இருக்கும். நம்ம வின் பண்ணிட்டோம் ஹாரி, நம்ம 450 அவங்க 140, நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் பயங்கர சந்தோஷமாக சரியாக கத்திட்ருப்பான். ஹாரி திரும்பி பார்ப்பானா. பார்த்தா ஜின்னி இப்போ அவனை பார்த்து வேகமாக ஓடி வந்துட்டுருக்குமா. அதோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். அது வேகமாக ஓடி வந்து ஹாரியோட ஷோல்டர் இருக்கும்ல, அதில் அதோட 2 கையும் போடுமா. ஹாரி எதுவுமே யோசிக்க மாட்டான், எதுவுமே அவன் பிளான் பண்ணியிருக்க மாட்டான், எதை பற்றியும் அவன் ஒரி பண்ண மாட்டான். அவங்க சுற்றி 50 பேர் அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. அந்த ரூமில் 50 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே நின்றுட்டுருப்பாங்க. எல்லாரும் அவங்கள பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் அவன் எதை பற்றியும் ஒரி பண்ணாமல் அப்படியே ஜின்னியை கிஸ் பண்ணிடுவான். ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு 1/2 hour ஓடின மாதிரி இருக்கும். இல்லை பல நாள், நிறையா நாட்களே ஓடின மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அவங்க ரொம்ப நேரமாக நின்று கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஹோல் ரூமில் இருந்த எல்லாருமே அப்படியே அமைதியாயிருவாங்க. இவ்வளோ நேரம் என்ன கத்திட்டு இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இப்போ அமைதியாயிருவாங்களா. ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஹாரியும் ஜின்னியும் ஒருத்தரை விடுவாங்க. சுற்றி பார்த்தா அங்கே இருக்கிற ஒரு சில பசங்களாம் லைட்டாக ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரி விசில் அடிச்சிட்ருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் ஒரு மாதிரி சிரிச்சிட்ருப்பாங்க. ஹாரி அப்படியே ஜின்னியோட மண்டைக்கு பின்னாடி தெரிகிற டீனை பார்ப்பான்.
அவனோட கையில் குடிக்கிற கிளாஸ் வச்சுருப்பானா, அது அப்படியே உடஞ்சி போயிருக்கும். அந்த உடஞ்சி போனது அப்படியே டைட்டாக பிடிச்சிட்டு ஒரு மாதிரி நின்றுட்டுருப்பான். அந்த பக்கம் ரொமெல்டா வேணும்னு நின்றுட்டுருக்குமா, அது விட்டால் இவங்க 2 பேர் மேலேயும் எடுத்து தூக்கி போடுற மாதிரி நின்றுட்டுருக்கும் பயங்கர கோவமா. ஹெர்மாயினி ஹாரியை ரொம்ப சந்தோஷமாக பார்த்து சிரிச்சிட்ருக்கும். ஹாரியோட கண்கள் இப்போது அப்படியே ரான் மேலே போகும். ஒரு வழியாக கடைசியாக ரான் கண்டுபிடிச்சிட்டான் என்ன நடக்குதுன்றத. அவனோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, அவனோட கையில் கப்பை வச்சுருப்பான்ல, ஆனால் அவனோட எக்ஸ்ப்ரெஷன் வந்து யாரோ ஒரு பெரிய உருட்டுக்கட்டையால் அவனோட மண்டையில் அடித்தாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷனை கொடுத்துட்டு நின்றுட்டுருப்பான். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹாரியும் ரானும் ஒருத்தரை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்களா. தென் ரான் லைட்டாக அவனோட தலையை ஆட்டுவான். ஹாரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். அந்த தலையாட்டினது எப்படி இருக்கும்னா, உனக்கு ஓகேனா ஓகே அப்படின்ற மாதிரி அவன் தலையாட்டுவானா. அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அவனோட உடம்புக்குள்ளே இருந்த அந்த கிரியேச்சர் அப்படியே மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி அப்படியே வெளியில் வந்துடும். அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதித்து வெளியில் வந்துடும். அந்த மாதிரி இருந்தது. ஹாரி அப்படியே கீழே குனிஞ்சு ஜின்னியை பார்த்து சிரிப்பான். தென் அந்த போர்ட்ரைட் ரோல் இருக்கும்ல, அதை பார்த்து எதுவுமே சொல்லாமல் கையை மட்டும் நீட்டுவான். வா போகலாம், வெளியில் போகலான்ற மாதிரி. தென் அவங்க ரொம்ப நேரமாக கிரவுண்ட்ஸில் வாக் போயிட்டுருப்பாங்க. அப்படியே நடந்துகிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேர் மட்டும் தனியாக ஒன்றா சேர்ந்து. மேபி அவங்க அப்போது நடந்த மேட்சை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம், யாருக்கு தெரியும். இதோட சாப்டர் 24 செக்டம் செம்ப்ரா கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 25 த சீர் ஓவர் ஹியரில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை. டேல்ஸ் பை மினி.